அறங்காவலர் அவர்களுக்கு மிக்க நன்றி. யோசனை கேட்டீங்கன்னா 100 யோசனை அவர்கிட்ட இருக்குது. செயல்படுத்துறதுக்கு நம்ம ஆள் வேணும். செயல்படுத்த இறங்கினா முன்கால் வச்சு பின்கால் வைக்க கூடாது. சொல்லுவார், எனக்கு நிறைய யோசனை சொல்லுவார். ஆக யோசித்து செயல்படுவோம் என்று கூறி இவ்விழாவினுடைய சிறப்பு அம்சமாக வெளியிட்டுள்ள 2 நூல்களை பற்றி அறிமுகமும் மதிப்பீடும் செய்வதற்கு நமது சான்றோர் இருவர் வந்திருக்கின்றனர். அவர்களில் மரியாதைக்குரிய ஜம்புகுமார் ஜெயின் சாஸ்திரியார் அவர்களை சீவக சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் என்ற நூலினை மதிப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருக்குமா? श्रीपति भगवान पुष्यात् भक्तानां वसमीहितं यद्भक्ति शुल्कतामेति मुक्ति कन्या करग्रहे. சான்றோர்களே, இப்பொழுது நான் இந்த இறைவணக்க பாடல் பாடியது அதுவும் சிந்தாமணியினுடைய இறைவணக்கம்தான். என் உரையை துவங்குவதற்கு முன்பாக விழா தலைவராக வீற்றிருக்கக்கூடிய நமது மாண்புமிகு நீதியரசர் காஞ்சிபுரம், வீரநாமூர், தென்னாத்தூர் ஆகிய 3 பஞ்ச கல்யாண விழா மேடைகளிலே அவரை சந்தித்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். ஒரு முறை அவர் என்னோடு உரையாடும் பொழுது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கிறார். எல்லாரும் அவரை பற்றி நிறைய சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அஹிம்சையை போற்றுகின்ற சமண சமயத்தில் தோன்றிய நீதியரசர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியதற்கு காரணம், அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்திலே ரயில் வண்டி மூலமாக யானைகள் அடிபட்டு இறந்ததை நினைவில் கொண்டு அதற்காக அவர் மிகுந்த முயற்சியோடு அதை செய்வித்தார். ஒரு முறை என்னோடு பேசும்பொழுது கூட சொன்னார், இந்த பஞ்ச கல்யாண விழாக்களில் கூட யானை போன்ற விலங்குகளை நாம் ஹிம்சை செய்யக்கூடாது என்று கூறினார். ஆகையினால் அப்படிப்பட்ட பெருந்தகையார் 42 நாட்களில் 13,000க்கும் மேலான வழக்குகளை, நீண்ட நெடுநாளாக நீடித்து வந்த வழக்குகளை 42 நாட்களில் முடிவு செய்திருக்கிறார் என்றால், தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்றால் அவருடைய நேர்மை இதற்கு மேலே வேற எதுவும் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரசியல் மற்ற எந்த தாக்கத்திற்கும் உட்படாமல் நடந்து கொண்டிருக்கிறார். இது நமக்கெல்லாம் பெருமை. தமிழக சமண சமயத்திற்கும் நீதித்துறைக்குமே இது பெருமை சேர்க்கும் என்று கூறி, இங்கு வாழ்த்துரை வழங்கியும் மதிப்புரை வழங்கியும் பலர் பேசியிருக்கிறார்கள். சமண பேரவை தலைவர் ஆப்பு அறவாழி அவர்களும், தங்கத்தேர் தந்த டாக்டர் அஜித் பிரசாத் அவர்களும், அவங்க எத்தனையோ ஊரில் வெளிநாடுகளெல்லாம் போய் பல்வேறு துறைகளிலே உரையாற்றக்கூடிய டாக்டர் சோபா வர்த்தமானன் அவர்கள், கவிஞர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், எனக்கு பிறகு பேச இருக்கின்ற தாளாளர் அவர்கள், முத்துவேல் அவரும் முனைவர், இப்படி எல்லோரும், அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு நீண்ட நெடும் காலமாக இப்படிப்பட்ட ஒரு தொடர் சொற்பொழிவை அரங்கேற்றி வெகு சிறப்பாக அதை நிறைவு செய்து அதிலே இப்படிப்பட்ட ஒரு பெருவிழாவை நடத்தி மகிழ்கின்ற
இந்த ஜினாலய அறங்காவலர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய விழாவிலே என்னை பிரதிநாயகனாக நிற்க வைத்துவிட்டு நாயகனாக வீற்றிருக்கக்கூடிய ஜேவகன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு பேர் அவரை பாராட்டணும். பாராட்டியவர்கள் எல்லாம் ஏறக்குறைய அவரோட வயதில் மூத்தவர் தான் நினைக்கிறேன். ஆக இந்த சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட சிறப்பை அவர் பெற்றிருப்பது நம்முடைய சமுதாயத்திற்கு மிகவும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது. அவருடைய உரை எத்தனை இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். மேடை பேச்சுகளில், பஞ்சகல்யாண விழாக்களில், பட்டிமன்றத்திலெல்லாம், நான் நடத்துகிற பட்டிமன்றத்தில் அவருக்கு பஞ்சகல்யாணம் சார்ந்த தலைப்பை கொடுத்து பேச சொல்லுவேன். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அவரை. அப்படியெல்லாம் பேசும்போது அவருடைய கவிநயத்தையும் காவியத்திறன் இதெல்லாம் நான் பார்க்கல. நல்லா மகிழ்ச்சியா தமாஷா எல்லோரையும் திருப்திப்படுத்தும் விதமாக அப்படித்தான் இந்த பட்டிமன்ற பேச்சுகள் இருந்தது. ஆனால் அவர் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சமயம் சார்ந்த மேடைகளிலெல்லாம் பேசியிருக்கிறார். பல்வேறு நூலகங்களிலும் பல்வேறு துறைகளிலும் சென்று பேசியிருக்கும் போது ஒரு முறை நூற்றாண்டு நூலகம், அண்ணா அறிஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு உரையாற்ற இருக்கிறேன் என்று தகவல் அனுப்பிய போது அங்கு சென்று பார்க்கும்பொழுதுதான் அவர் எப்படிப்பட்ட திறன் படைத்தவர் என்பதை அங்குதான் நான் அறிந்து கொண்டேன். ஆக அந்த அளவுக்கு புலமை பெற்ற பேரறிஞராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை அன்றுதான் நான் நினைத்தேனே. அப்ப அங்கே சொன்னேன், முடிந்த பிறகு இப்படித்தான் உங்கள் பேச்சாற்றல் இருக்க வேண்டும். நீங்க மேடையில் பட்டிமன்றத்தில் பேசுறதெல்லாம் பார்த்தபோது நான் வேற மாதிரி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்று தவறுபடி ஆக்கிவிட்டீர்கள் என்று அவருக்கு மிகுந்த மனமார்ந்த அந்த வாழ்த்துதலை தெரிவித்தேன். நான் கூட வாழ்த்துல, அவரோட வயசில் பெரியவன் தான் நினைக்கிறேன், பெரியவன் தான் அதில் நான் நினைக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க விழா நாயகனாக இந்த வீட்டிருக்கின்ற அவர் எனக்கு கொடுத்த புத்தக தலைப்பு, பொதுவாக இந்த மாதிரி புத்தகத்தை வச்ச PhD பண்ணிடுவாங்க. ஆனால் அது எம்பிஎல்லாம், அது புத்தகத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது. எம்பிஎலுக்கு இவ்வளோ பெரிய நூலை அவர் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து அதிலே அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய சொற்கள் அதெல்லாம் சிலதெல்லாம் எனக்கு பொருளே புரியாமல் இருந்தது. வில்லனுக்கு என்ன தமிழில் சொல்லுவாங்கன்னு கூட நான் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன். வடமொழியில் கலநாயகன் பிரதிநாயகன் சொல்லுவாங்க, தமிழில் என்ன நாயகன்றது தான் தெரியும். அதுபோல விழுமியங்கள், வேல்யூஸ், அதுக்கு தமிழ் என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த இரண்டிற்கும் இன்று பொருள் தெரிந்து கொண்டேன். ஆக அந்த நிலையில் அவர் தமிழறிஞர், நான் தமிழறிவு இல்லாதவன். நான் வடமொழியில் ஒன்றா சொல்லிக்கலாம், ஓரளவு தெரியணும். ஆக அதனால்தானோ என்னவோ நீ தமிழ் கற்றுக்கல இல்லை, அதனால உன்னை எதிர்நிலை தலைவனாக பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டார். மொழி அடிப்படையில் எதிரெதிராக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு அவரும் எனக்கு உறுதுணை புரிகின்றார். இன்று திருவரக்கவிஞர் நினைவை போற்றும் விதமாக விதானத்தை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர். என்னால் அதில் பங்கு கொள்ள இயலாத சூழ்நிலை. அவரோடு நான் தொடர்பு கொண்ட பொழுது அவர் எனக்கு என்னுடைய மொழியை செம்மைப்படுத்துவதற்கு அவரும் பெரும் காரணமாக இருந்தார். அதன் பிறகு இவரோடு நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், இப்பொழுது எனக்கு சந்தேகம்னா யாரை போய் கேட்கறது, உங்களை தான் கேட்டு தொந்தரவு பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படி இப்பொழுது அவர் எனக்கும் பல வழிகளிலே என்னுடைய தமிழறிவை இன்னும் மேலும் செம்மையாப்பதற்கு உதவி செய்து கொண்டு வருகின்றார். இந்த ஜீவக சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் என்று வரும்போது ஒன்றை நான், இதில் நிறைய இருக்க விஷயங்கள், ஆனால் எல்லாத்தையும் இப்போ பேசணுன்னா எனக்கு அப்புறம் இன்னும் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஏற்கனவே நீதியரசர் கோடு போட்டு காமிச்சிட்டார்,
அவர் ஆரம்பிச்சதை இதிலிருந்து தான் ஆரம்பித்தார். ஆகையினால் நீங்கள் படியுங்கள், இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்களே படித்து அறியுங்கள். இங்கு ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன்பு வைக்கின்றேன். ஒருவேளை நீங்கள் அறிந்திராத கருத்தாக கூட இருக்கலாம். நான் தமிழில் இருக்கக்கூடிய திருத்தக்க தேவனுடைய ஜீவக சிந்தாமணி முழுதும் படித்திலேன். ஆனால் ஜீவக சிந்தாமணி சார்ந்த ஜீவகருடைய கதையை எடுத்து சொல்லுகின்ற பல்வேறு நூல்கள் இருக்கின்றன வடமொழியில், சம்ஸ்கிருத மொழியில். ஜீவந்தர காவியம், ஜீவந்தர சம்பு, ஜீவந்தர சரித்தம், கத்திர சூடாமணி என்றெல்லாம். அது இன்னும் பல கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விஷயம் சார்ந்த, அதாவது சிந்தாமணியில் எதிர்நிலை தலைவன் சார்ந்த சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். பொதுவாக சிந்தாமணி என்பது ஒரு கதை, காவியம், கற்பனை கதை அல்ல. அதை முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். கற்பனையால் உருவாகிற கதாபாத்திரம் அல்ல. சிலப்பதிகாரத்தினுடைய கதாபாத்திரங்கள் கூட கற்பனையா என்ன எனக்கு தெரியாது. ஆனால் சிந்தாமணியில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எதுவுமே கற்பனையானது அல்ல. இது வரலாற்று நூல். வரலாற்று அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாவீரர் என்ற மாமனிதர் காலத்தில் வாழ்ந்தவர் ஜீவகன். நம்முடைய காவியங்கள், புராணங்கள், கதைகள் எதுவாக இருந்தாலும் பிறவியில் தொடங்கி முக்தியில் முடிவடையும். அந்த அடிப்படையில் சிந்தாமணியும் அப்படித்தான். இறுதி இலம்பகம், முக்தி இலம்பகம். லம்ப என்று சம்ஸ்கிருதத்திலே வரும், அதை இலம்பகம் என்று இங்கே தந்திருக்கிறார்கள். லம்ப என்று ஜீவந்தர் சரித்திரத்திலே தலைப்பு தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஜீவந்தர சரித்தம் மகாபுராணத்திலும் வருகிறது, ஸ்ரீபுராணத்திலும் வருகிறது. இந்த கட்டிலங்காரன், காஷ்டாங்காரன் என்று பெயர் அவனுக்கு. வடமொழியிலே காஷ்டாங்கார் என்று சொல்வார்கள். காஷ்ட என்றால் விறகு, கட்டை. அங்கார் என்றால் கட்டைக்குள் இருக்கக்கூடிய நெருப்பு. இவனுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் இதில் பெரும்பாலும் காரண பெயர்கள். சச்சந்தன் உண்மையிலேயே சத்யந்தரன். சத்யந்தரன் உண்மையை, மெய்யை, உண்மையை போற்றுபவன், உண்மையை ஏற்று நடப்பவன். ஜீவந்தரன், ஜீவகன், ஜீவ என்று வாழ்த்துதலால் ஏற்பட்ட பெயர். அதுபோல காஷ்டாங்காரன், அவன் விறகு வெட்டி பிழைத்துக் கொண்டிருந்தான். அவன் முதல்ல அமைச்சர்லாம் கிடையாது, காட்டிலே சென்று விறகு வெட்டி பிழைத்தவன். ஒரு முறை அவன் விறகு வெட்ட சென்றபோது அங்கே ஒரு முனிவர் இருந்தார். முனிவரை வணங்கினான். அவர் அறவுரை ஆற்றினார். ஏதாவது விரதம் எடுத்துக்கொள்ளலாமே என்றார். அப்போ சரி ஐயா, நீங்க சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். உனக்கு மிகவும் பிடித்தமானது எதுன்னு கேட்டார். நான் அப்பப்போ விலை மாதர்கிட்ட போவேன், அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னான். அப்படி என்றால் விலை மாதரிடம் செல்லது நிறுத்திக்கொள் என்று முதல் அப்படின்னு சொன்னார். ஐயா, உடனே நிறுத்திக்கணும்னா எப்படி நிறுத்திக்க முடியும்? ஏதாவது கொஞ்சம் தயவு பண்ணுங்க, இவ்வளோ கடுமையான விரதம் என்னால் முடியாது. அப்போது சொன்னார், பொதுவாக அந்த எண்ணம் பௌர்ணமி நாளிலே தோன்றும். ஆகினால் அந்த முனிவர் சொன்னார், பௌர்ணமி நாள் என்று நீ விலை மாதரிடம் செல்லாதே, தடுபட்டார். அவனுக்கு நல்லதா போச்சு. அவனுக்கு திதி கிழமையெல்லாம் கூட ஒன்றுமே தெரியாது. காலண்டர் பார்க்கலாம், இந்த காலண்டர் எப்போ இருந்தா நான் தெரியாது. அதெல்லாம் பௌர்ணமின்னா என்னைக்கு சாமி அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னார், பௌர்ணமி என்றால் என்று ஆகாயத்தில் முழு நிலவு தோன்றுகிறதோ அன்றைய தினம் நீ விலை மாதரோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார். அந்த அளவுக்கு அஞ்ஞானியாக இருந்தான், அறிவிலியாக இருந்தவன். சரி, நீ எடுத்துட்டு வந்துட்டான் அந்த விரதத்தை. ஒரு முறை அறியாமல் விலை மாதரிடம் சென்று விட்டான். சென்று எல்லாம் பணம் காசு எல்லாம் கொடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தா அவருடைய முற்றத்திலே முழு நிலவு தெரிகிறது. ஐயையோ, நான் தவறு செய்து விட்டேன், வாங்கிய விரதத்துக்கு பங்கம் விழுந்து விட்டது என்று சொல்லி அப்படியே வெளியில வந்துட்டான். அந்த அம்மா பார்த்தது, என்னடா அது எல்லாத்தையும் காசு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டானேன்.
அப்பொழுது அந்த செய்தி சச்சேந்த மகாராஜனுக்கு சென்று சேருகிறது. அதன் பிறகு அவன் கல்வி முதலானவற்றை எல்லாம் கற்கின்றான். இவனுடைய இந்த விரதத்தையும் இந்த நேர்மையையும் பாராட்டிதான் சச்சேந்த மகாராஜன் அவனை அமைச்சனாக அமர்த்துகிறான். எதிர்நிலை தலைவனாக இருந்தவன் எதிரானவனாக மாறவில்லை. உண்மையிலேயே அவன் நல்லவனாகத்தான் இருந்தான். எழுதியிருக்கார் இதுல. அதுதான் நான் அதுக்காக தான் இந்த கதையை சொல்றேன். உண்மையிலேயே அவன் முதலிலிருந்தே கொடியவன் அல்ல, நல்லவனாக தான் இருந்தான். எதிர்நிலை தலைவர்களில் பல ரகம் உண்டு. ஒன்று தலைவனோடு மோதுதல். ராவணனால ராமனுக்கு இடையூறு. கிருஷ்ணன், கம்சன், இப்படி நேருக்கு நேர் மோதி, அதோட சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. அதுபோல எதிர்நிலை ஏன் அப்படியே இருக்கட்டும், எதிர்நிலையாக இருப்பவர்கள் முதலிலிருந்தே கொடியவர்களாகவும் இருக்கலாம், இடையிலே அவர்கள் மாறியிருக்கலாம். மூன்றாவதாக, எதிர்நிலை என்பது பிறர் மட்டுமல்ல, எதிர்நிலை நம்மிடத்திலும் இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்நிலையை வென்றவன் ஜீவகன். அவன் தன்னிடத்தில் இருந்த எதிர்நிலையையும் வென்றான், எதிரில் இருந்த எதிரியையும் வென்றான். மகாவீரர் எந்த எதிர்நிலை வீரனை வென்றார்? மகாவீரர் எந்த எதிர்நிலை வீரனை வென்றார்? அவருக்கு எதிர்நிலை யாருமே கிடையாது. அவருக்கு எதிர்நிலையாக இருந்தவர், எதிர்நிலையில் இருந்தது அவருடைய அழுக்கு வினை, அதை அவர் வென்றார். அந்த பகை அல்லது வினை அல்லது அழுக்கு நேற்று வரலும் இந்த விழாவுக்கு பங்கு கொள்வோனான்னு டவுட்டாக இருந்தது. சூழ்நிலை அந்த மாதிரி. ஆக அப்படி எதிர்நிலை பல்வேறு நிலைகளிலே இருக்கின்றன. நேருக்கு நேர் மோதுதல், தன்னுள்ளேயே எதிரி இருத்தல், தொடர்ந்து பிறந்த நாள் முதல் தீவனாகவே இருத்தல், இடையிலே தீய நிலையிலே வந்திருத்தல், இப்படியெல்லாம் இதெல்லாம் விளக்கியிருக்கார். அவர் சொல்ற கருத்து தான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட நிலையில் இந்த காஷ்டாங்காரன், கட்டியங்காரன் முதலிலிருந்தே கொடியவன், தீயவன் அல்ல, எதிரி அல்ல. அவனுடைய அந்த விரதத்தையும் அவனுடைய நேர்மையும் பாராட்டிதான் சச்சேந்தன் அமைச்சனாக அவனை அமர்த்தினான். அதே காரணத்தினால்தான் தன் மனைவியோடு சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவனை நம்பி அவனிடம் அரசாட்சியை ஒப்படைக்கிறான். ஏனென்றால் இவன் மிகவும் நேர்மையானவன், எடுத்த விரதத்தை காப்பாற்றியவன் என்ற காரணத்தினால் அவ்வாறு அவன் செய்கின்றான். எல்லோரும் அவனை தடுத்தால் கூட அவனுக்கு அவன் மீது அதீத நம்பிக்கை. அப்படி இருந்தாலும் கூட திருத்தக்க தேவர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கருத்தை அவனிடம் ஒப்படைக்கும் போதே தெரிவித்துக் கொடுக்கிறார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். விசையை பிரிதலாற்றேன் வேந்தனி ஆகி வையம் இசைபட காத்தல் வேண்டும் இலங்கு பூண் மார்பவென்றான். என்ன சொல்றார்? விசையை பிரிதலாற்றேன், என்னால விஜயை பிரிந்திருக்க முடியாது. வேந்தன் நீ ஆகி, நீயே அரசனாக இருந்து இந்த வையம் இசைபட காத்தல் வேண்டும் என்று சொல்றார். இசைபட காப்பாய், காக்கும் தகுதி உனக்கு இருக்கிறது என்று கூறாமல் காத்தல் வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இந்த அரசாட்சியை நல்ல முறையிலே பாதுகாக்காமல் விட்டுவிடக் கூடாது என்று அங்கு சொல்லும் பொழுதே திருத்தக்க தேவர் பொடி வச்சிட்டார்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி இது அவ்வாறு அவன் காப்பாற்ற மாட்டான் என்ற கருத்தை இங்கே எடுத்து சொல்லுகிறது. இது போல நிறைய இருக்கு பாடல்கள் மேற்கோள் காட்டுவதற்கு. ஆனால் நேரம் காலம்
சூழ்நிலை கருதி இதெல்லாம் முழுமையாக என்னால் சொல்ல முடியவில்லை. ஆக கட்டியங்காரன் சச்சயந்தனுக்கு மட்டும் எதிரியாக அல்ல, அவனுடைய மகன் ஜீவகனுக்கும் எதிரியாக இருக்கின்றான். அவனுடைய தாய் விஜயமகாதேவிக்கும் வில்லனாக எதிரியாக திகழ்கின்றான். இப்படி தந்தை போனதோடு நின்று விடவில்லை, மகனுக்கும் எதிரியாகவும் தாய்க்கும் எதிரியாகவும் இறுதி வரை தொல்லை கொடுத்து வந்தான். ஆனால் சச்சயந்தனை கொன்றுவிட்ட பிறகு ஜீவகனையும் அவ்வாறு பல கோணங்களிலே ஆயிரை மீட்ட போதும் சரி, இன்னும் பல தொல்லைகள் அவரை கைது செய்து கொண்டு போகும் போதும் பல இடங்களிலே தொல்லை தர நினைத்தான். ஆனால் அதில் அவன் வெற்றி பெற முடியவில்லை. வீணையிலே வென்று நிற்கும் போது கூட அரசர்களை எல்லாம் தோண்டிவிட்டு இவனோடு போரிடுங்கள் என்றெல்லாம் கந்தரதத்தை அறியும்போது அப்படிலாம் வருது. அப்படி இருந்தும் சச்சயந்தன் போல் ஜீவகன் எங்கும் தோற்று நிற்கவில்லை, எல்லா இடத்திலும் வெற்றியை காண்கின்றான். அதே நேரத்தில் விஜயமாதேவிக்கும் அவ்வாறு பல்வேறு விதங்களில், விஜயமாதேவி எங்க இருக்கா என்ன ஏதுன்னே தெரியும். முதல்ல அவன் எல்லாரையுமே முழுமையாக தீர்த்து கட்டணும்னு தான் பிளான் போட்டான். ஆனால் அது முடியவில்லை. விஜயமாதேவியும் இல்லை என்று கருதி கொண்டிருந்தான். கடைசியில் விஜயமாதேவி இருப்பதை அவன் அறியாத காரணத்தினால் இப்படியெல்லாம் அந்த குடும்பத்திற்கே தொல்லை தந்தவன் கட்டியங்காரன் என்று முன் பாதி மிக நல்லவனாக இருந்தவன் பெண் பாதி அப்படியே மாறிவிட்டான். இதற்கு காரணம், நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். செல்வம் எப்படிப்பட்டது, நிலையற்றது என்பதை பேசியிருக்கிறார். தினமணியில் வந்திருக்கு, அதை அனுப்பியிருந்தார். அம்பின் நிழல் போல், ஆட்டோவில் உட்காந்துனே படிச்சுட்டு வந்தேன். அம்பின் நிழல் போல் செல்வம் சென்றுவிடும், நிலையற்றதுன்னு. செல்வம் நிலையற்றது. செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல, யார் செல்வத்தோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வீழ்ச்சிதான். ஸ்திரீ ரத்னம் என்று சொல்லுவார்கள், பெண்ணும் ஒரு செல்வம். ராவணன் சீதையை தொட்டான் கெட்டான், தொட்டான் கெட்டான் அப்படின்னு வழக்கு அதிலும் தான் வந்தது. தொட்டான்னா கையால தொட்டான் அல்ல, உணர்வால் தொட்டு விட்டான், கெட்டு விட்டான். அவன் வேறொரு மனைவியை தொட்டான் கெட்டான். ஆனா சச்சயந்தன் என்ன தவறு செய்தார்? தன்னுடைய மனைவியோடு தான் இருந்தார். ஆனாலும் அதிலும் அதிகம், அதி சர்வத்திரவர் ஜெயத் என்று சொல்வார்கள். எதிலுமே காமத்திலும் அதிகமாக ஈடுபட்டால் அதுவும் நம்மை தின்றுவிடும். அதே போல்தான் சச்சயந்தன் நல்லவனாக இருந்தவன், அவனோடு சேர்ந்தது ஒன்று செல்வம் அவனை ஆட்கொண்டு விடும், அல்லது செல்வம் அவனை விட்டு பிரிந்து விடும். ஒன்று சேர் விட்டுட்டு வெளியில் போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் செல்வத்தோடு சேர்ந்திருக்க நினைத்தான், செல்வம் அவனை அதிலே நிலை கொள்ள செய்யவில்லை. ஆகையினால் செல்வம் ஒன்று சென்றுவிடும், அல்லது செல்லாமல் கட்டி வைக்க நினைத்தால் அது நம்மை போக்கடித்து விடும். ஆக இதையெல்லாம் நாம் அலசி பார்க்க வேண்டிய இந்த ஜீவக சிந்தாமணி கதை. இதில் இன்னொரு கருத்தும் ஒன்று, ஒரு செய்தி உண்டு. பொதுவாக மயிர்பொறை தான் நமக்கு தெரியும், மயில் வடிவத்திலே செய்யப்பட்ட ஒரு பொறி. ஆனால் மகாபுராணத்திலே ஒரு யட்சனே மயிர்பொறியாக, மயிர்பொறி என்ற வார்த்தை கூட அங்கே இல்லை, பொறியாக வந்து விஜயமாதேவியை காப்பாற்றி செல்வதாக அதிலே வருகிறது. ஆக அங்கே மயிர்பொறி என்று சொல்லவில்லை, யக்ஷனே வந்து காப்பாற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அவன் தான் சுடுகாட்டிலே சென்று விட்டு அதன் பிறகு அங்கே வேற ஜீவகன் இங்கே நல்ல முறையிலே வாழ்வான், கந்துக்கடன் வருவான், அவன் உன் பிள்ளையை பார்த்து கொள்வான். பிரசவம் எல்லாம் கூட அந்த யட்சி தான் செய்ததாக அதில் வருகிறது. அப்படி பல்வேறு புராணங்களிலே ஜீவந்தர் சார்ந்த வாழ்க்கையிலே ஒரு சில வேறு கதைகளும் இருக்கின்றன என்பதையும் நாம் அறிந்து கொண்டு, இப்படி ஒரே எதிர்நிலை தலைவன் பல நாயகனுக்கும், நாயகனுடைய மகனுக்கும், நாயகனுடைய மனைவிக்கும் பேரின்னலை தந்து அவன் இறுதியிலே மாண்டு போனான் என்பதை இந்த கதை சுட்டினாலும், ஜீவகன் எங்கும் தோற்கவில்லை, எதிலும் தோற்கவில்லை, இறுதி வரை போராடி வெற்றி கண்டான் என்பதும், அது மட்டுமல்ல
ஒரு காலகட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, இன்றைய சூழ்நிலையில் ஒரு பிள்ளை சுடுகாட்டில் பிறக்கிறது என்றால் பிறந்த பொழுதே அந்த பிள்ளையினுடைய தந்தை இறந்து போகிறார் என்றால் அந்த பிள்ளைக்கு யாராவது பெண் கொடுக்க முன் வருவார்களா? பிறகும் போதே அப்பனை வாயில போட்டுக்கிச்சு, சுடுகாட்டில் போய் பிறந்தது, இந்த பிள்ளைக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? ஆனால் அதே பிறவியில் முக்தி அடையக்கூடிய ஜீவகன் சுடுகாட்டில் பிறக்கிறான். பொதுவாக சொல்லுவாங்க, பெற்றோர்கள் செய்த புண்ணிய பாவம் பிள்ளையை தாக்கணும். அவரவர்கள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்பதான் எல்லாம் நடக்குமே தவிர பெற்றோர்கள் புண்ணியத்தை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணலாம் இயலாது என்பதற்கும் ஜீவக சிந்தாமணி சாட்சியாக திகழ்கிறது என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய சாஸ்திரியார் அவர்கள் இந்தி சமஸ்கிருதம் எம்ஏ இந்தி எம்ஏ, சமஸ்கிருதம் எம்ஏ, தமிழ் எம்ஏ. திருவர கவிஞர் புலவரோடு சேர்ந்து இந்தி சமஸ்கிருத நூல்களிலிருந்து தமிழாக்கம் செய்வதற்காக திருவர கவிஞர் சாஸ்திரியார் அவர்களை பயன்படுத்தி கொண்டார். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி புலவருக்கும் மேலே அவருடைய நடை, அவருடைய உச்சரிப்பு, அவருடைய எழுத்து அத்தனையும் மிகவும் தரமானதாக இருக்கும். அப்பேற்பட்டவர் சென்ற ஆண்டு தத்துவ பயிற்சி வகுப்புகளிலே புதியதாக ஒரு வகுப்பில் திருக்குறள் வகுப்பெடுத்தார். அந்த திருக்குறள் வகுப்பிலே ஒரு குறளுக்கு விளக்கம் கூறினார். நான் ஆன்லைனில் அந்த வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைவு விழாவிலையும் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த விளக்க உரையை கேட்டு அவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அது வருகின்ற மகாவீர் ஜெயந்தி 30ஆம் தேதி அன்று, திங்கட்கிழமை அன்று விஜயபாஸ்நாத ஜனாலயத்திலே திருக்குறள் கடவுள் வாழ்த்து 10 குறள்களுக்கு விளக்க உரை தமிழிலே வழங்கியிருக்கின்றார்கள். அந்த நூல் வெளியிடப்படும். அன்றைய தினம் எல்லோரும் விழாவிலே கலந்து கொண்டு அந்த நூலினை கண்டிப்பாக பெற்று செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிவக சிந்தாமணியினுடைய அருமை உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கின்றது. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்திலே, செம்மொழி கழகத்திலே, அண்ணா நூற்றாண்டு மண்டபத்திலே, YMCA பிராட்வேயில் இருக்கக்கூடிய சங்கத்திலே சிவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிறைந்து விட்டதா? முடியலையே, முடிஞ்சிடுச்சு. அடுத்து குண்டலகேசியா நீங்கள் பண்ணுறீங்க, விளையாபதி குண்டலகேசி பண்ணுறீங்க. அங்கே YMCA பிராட்வேயில் இருக்கக்கூடிய சங்கத்தில் நமது முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் சிவக சிந்தாமணியுடைய தொடர் சொற்பொழிவை ஏற்கனவே நமக்கு முன்பாக ஆரம்பித்து முடித்து விட்டிருக்கின்றார். அன்னாரை நம் விழாவிற்கு வரவழைத்து இந்த நூலின் மதிப்புரை பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோம். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த YMCA சங்கத்திலே சிவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு முடிந்த பிறகு வளையாபதி குண்டலகேசி காப்பியங்களை தொடர் சொற்பொழிவாக அளிக்குமாறு நமது சிந்தாமணி செம்மல் ஜீவகன் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். அங்கே YMCAவில் சிந்தாமணி செம்மல் அவர்கள் ஓரிடம் 2 இடம் அல்ல, சென்னையிலே பாரதிய வித்யா பவன், அண்ணா நூற்றாண்டு கழகம், YMCA, செம்மொழி தமிழராட்சி கழகம் அத்துணை நிறுவனங்களிலும் அவருடைய சொல்ல வரல எனக்கு சொற்பொழிவு மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் எனக்கு ஆடியோ அனுப்புவார். அந்த ஆடியோவெல்லாம் கேட்டிருக்கின்றேன். ஆக இன்னும் மென்மேலும் எனக்கு தனியாக டைம் இல்லை எனக்கு வாழ்த்துறதுக்கு. நமது சிந்தாமணி செம்மல் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல 100,000 ஆண்டு பல கோடி 100,000 வாழ்க வாழ்க என்று
உங்கள் அனைவரையுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு தேவை. சிந்தாமணி செம்மல் ஜீவகன், சிந்தாமணி செம்மல் ஜீவகன், சிந்தாமணி செம்மல் ஜீவகன். தொடர்ந்து